முதல்வரே சொல்றாரு, இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலைன்னு சொல்றாரு. இந்தி எதிர்ப்பு மொழிப்போர் போராட்டம் எதுக்காண்டி நடந்தது? இந்தி எதிர்ப்பு மொழி போராட்டம் எதுக்காண்டி நடந்தது? ஒரு கத்துது கதறுது. நீங்க இந்திய திருநாட்டின் ஜனநாயக குடிமகனாக இருக்க மாட்டீர்கள், ஜனநாயகத்தின் குப்பையாக தூக்கி எறியப்படுகிறது. இன்னொரு பெரிய அச்சம் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு தமிழ் குடிமகனின் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். ஒரு நாள் ஹிந்தி தெரியாது போடான்னு நம்ம சொல்றோம். ஆனால் இன்னைக்கு அவன் நம்ம தமிழ் தெரியாது போடான்னு சொல்லி ஓட்டு கேட்டு போனால் தமிழ் தெரியாது போடான்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ வந்து ஹிந்தி பேசுகிற வடமாநிலத்துக்கு குடியுரிமை கொடுக்குறாங்களே, இதை எதுக்கலையே? இந்த மக்களை காப்பாற்றுங்கள், எங்கள் குடியுரிமையை காப்பாற்றுங்கள். வடமாநிலத்தவருக்கு தமிழ் மொழியில் வாக்குரிமை கொடுத்தது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செயலாகும். நீங்கள் தமிழக மக்கள் வாக்காளர்களை வாழ வைக்க போகிறீர்களா, தமிழக மக்களை வாக்குரிசி போட குடியுரிமையை வாக்குரிசி போட போகிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தின் உச்ச வரம்பை காக்கின்றது. அவர்தான் கலைஞர் அற்புத செல்வர் அப்படின்னு பாட்டு போகிறதும், தொட்ட இடம் துளங்க வரும் தாய் குலமே வருங்க அப்படின்னா பாட்டு பண்ணால் அவனுக்கு பிடிக்காது. ஏக்கு தோட்டின் சாம் பாலகா போலோ நகின்ட்டு போயிடுவான். அனைவருக்கும் வணக்கம். முத்துப்பட்டி மு மருதுபாலன், தமிழ் தேசிய வீரச்சங்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஒவ்வொரு தமிழ் குடிகளும் அவர் சார்ந்த குடிகளுக்கு குரல் கொடுப்பதை போல் நாட்டில் நடக்கும் அனைத்து அநீதிகளுக்கும் குரல் கொடுப்பது நமது கடமையாகும். அதுபோன்று தமிழ் தேசிய வீரச்சங்கம் இன்று தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசக்கூடிய எஸ்ஐஆரை பற்றி எங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு சீர்திருத்த வரைவு வாக்காளர் பட்டியலை தயாரித்து கொண்டிருக்கிறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சென்ற ஜனவரி மாதம் எடுத்த வாக்காளர் வரைவு பட்டியலையும் 2002, 2003 வாக்காளர் வரைவு பட்டியலையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, நாங்கள் இப்போ வந்து தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியலை தயாரிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 2 வாக்கு, ஒரு தனி மனிதனுக்கு 2 வாக்கு இருந்தால் அதை கண்டுபிடிச்சி நீக்கிறோம், சரி. இறந்தவங்களை கண்டுபிடிச்சி நீக்கிறோம், சரி. அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒரு பொண்ணு வந்து ஒரு ஊரில் வாக்கப்பட்டிருக்கோம், அந்த ஊர்லேருந்து இன்னொரு பிள்ளை ஒரு ஊருக்கு போயிடும். அப்போ அந்த ஊருக்கு பிறந்த ஊரில் ஓட்டு வச்சுருக்கோம், இன்னொரு ஊரில் ஓட்டு வச்சுருக்கோம், 2 வாக்கு இருக்குன்னு சரி. ஒருத்தன் ஒரு ஊரில் இருக்கான், அவன் புலம்பெயர்ந்து ஒரு நாட்டுக்கு பிழைக்கிட்டு இருக்கான், அங்கே ஒரு ஓட்டு இருக்கும், 2. இதை கண்டுபிடிக்கிறது சரி. இதன் சம்மந்தமாக நீங்கள் இன்னும் நிறையா கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, கடந்த இதுவரை நடந்த தேர்தல் நடைமுறைகளுக்குள்ள இதனால் பெரிய சிக்கல்லாம் வந்தது கிடையாது, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த வாரம் ரொம்ப தீவிரமாக பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து நடைமுறை சிக்கல், நடைமுறையாக இதை செயல்படுத்தும் போது சில அச்சமான கேள்விகள் எங்களுக்கு தென்படும். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அப்படி பார்க்கின்ற போது ஒன்றும் இல்லை, யதார்த்தமான நடைமுறை சொல்கிறேன், எனக்கு நடந்ததே நான் சொல்கிறேன். இந்த மணிக்கு பிஎல்ஓ நீங்கள் சொல்கிற தேர்தல் அதிகாரி வந்திருக்காங்க எங்கள் ஊரில். நான் என் ஊர் வீட்டில் குடியிருந்தேன், இப்போ கொஞ்சம் தள்ளி தான் நான் குடியிருக்கேன். அப்படி இருக்கிற ஒரே ஊரில் தான் இருக்கேன். நேராக வந்திருக்காங்க, அது எங்கள் தெருக்கு வந்தாங்களான்னு கூட தெரியலை. ஒரு இடத்துல உட்காடுறாங்க, அங்கங்கன்னா பார்த்து பேசி அப்படியே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி பாருங்கன்னா, நான் யதார்த்தமாக அங்கே போனப்போ எனது சினிமாமை ஒருத்தர் வந்து எனது ஃபார்மை வந்து கொடுத்தாப்புல. தம்பி என்னடா உண்மை சொல்லலை, எங்கள் வீட்டை பக்கம் அந்த வீட்டை பக்கம் நான் வரலைன்னு. இல்லைண்ணே நான் போய் வாங்கிக்கிட்டேன், அவங்க தான் வாங்கி வச்சேன். அப்போ அந்த தம்பி வந்து வாங்கி வச்சதை பார்த்தா எனக்கும் என் மனைவிக்கு மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். என் பிள்ளைகள் கேட்டேன், 2 பிள்ளைகளோட ஃபார்ம் எங்கடான்னு கேட்டால் அது தெரியலன்ட்டேன். அப்போ நான் அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா, திரும்ப நான் போய் தெரிஞ்ச பிஎல்ஓ ஆஃபீஸில் போய் கேட்டு, அவங்கள்ட்ட கேட்டு, இந்த மணிக்கு பிள்ளை வாக்காளர்கிட்ட கொண்டு போய் இது எங்கே இருக்குன்னு கேட்டு, அது 2 இடத்துல மாறி போய் இருந்து அவங்ககிட்ட 2 முறை அலக்கழிஞ்சு போய் ஃபார்மை வாங்கி திரும்ப கலெக்ட் பண்ணி இதில் ஃபார்ம் உள்ள பண்ணுறதுக்கு அந்த அதிகாரிகளுக்கே தெரியல. டவுட்டு கேட்டாலும் சொல்ல தெரியல. அவங்களே வந்து அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், ஏங்க இப்படி மக்களை அலக்கறீங்கடா? ஐயோ சாமி, எங்கனாலே முடியல, எங்களை போட்டு படுத்துறாங்க, காலையில் சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்குறேன், அப்புறம் இதையும் பார்க்குறேன்னா முடியல சாமி, உண்மையும் முடியலன்னு ரொம்ப புலம்புறாங்க. நேரடியாக இதுதான் உண்மை, நடைமுறையாக இப்போ நடந்துக்கிறது உண்மை இதுதான். அப்புறம் நான் போய் ஃபார்மை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து வந்துட்டேன். சரி, ஓகே, இப்போ நான் வந்து படிச்சிருக்கேன், ஏதோ விவரம் தெரிஞ்சு போய் அலைஞ்சு முடிச்சுட்டேன். படிக்காத பாமர மக்கள் என்ன செய்வாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஊரில் வயசான வயசான மூதாட்டி இருப்பாங்க, அவங்க ஒருத்தர் தான் அந்த வீட்டிலே இருப்பாங்க. அவங்களால எழுந்து கூட வர முடியாது. அவங்களால என்ன செய்ய முடியும்? குக்கிராமலும் மலையில் இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க? படிக்காதவங்க, அன்றாட தினக்கூலி வேலைக்கு போகிறவங்க, 100 நாள் வேலைக்கு போகிறவங்க, கட்டிட தொழிலாளிக்கு போகிறவங்க, வறுமை கோட்டில் ரொம்ப இந்தியாவே வறுமை கோட்டு கீழே தான் இருக்குது. ரொம்ப அதிகமான மக்கள் வறுமையில் தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? தினந்தோறும் வேலைக்கு போயிடுவாங்க.
வீட்டில் இருக்கிற 3 தடவை வருவீங்க, இல்லைன்னா இல்லைன்ட்டு ஆள் போட்டு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வரைவுப்பட்டியில் கொடுப்பீங்க, அதில் அந்த வாக்காளர் வரைவுப்பட்டியில் வந்திருக்கா வரலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இஆர்ஓ நாங்கள் முகாமை தேடி ஓடி இப்படி இந்த நடைமுறை சிக்கலில் இவ்வளோ நீளமாக ஒரு வாக்காளரை நான் போய் நான் தான் போராட வேண்டியதாக இருக்குது எனது வாக்கை காப்பாற்ற. இந்திய ஜனநாயகம் வந்து எனக்கு நேரடியாக எனக்கு பாதுகாப்பு முடியும், நான் தான் எனது உரிமைக்காண்டி போராடி குடியுரிமை காப்பாற்ற முடியாது. அப்போ பாமர மக்களின் நிலை கேள்விக்குறியாகும். அப்போ இதோட நிலைப்பாடு எப்படி போகும்? மக்கள் வந்து விரக்தி அடைந்து ஏழை போங்கடா நீங்களும் வேணா ஒரு தேர்தல் ஓட்டு வேணாம் அப்படின்னா போய் நான் உங்களுக்கு ஓட்டு போடவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி விரக்தியிலே பாதி பேர் தனது ஜனநாயக உரிமையை இழக்க ஒரு பக்கம் ஏற்படும், ஒரு அவல நிலை ஏற்படும். அதன் பிறகு திரும்ப வந்து போய் ஒவ்வொருத்தரும் ஃபார்மை தேடி திரும்ப இந்த அளக்கல் மன உளைச்சலில் பாதி பேர் விட்டுருவாங்க. இதனால் மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தின் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை வாக்குரிமை. அந்த உரிமையை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ போராடணுமா? அது அப்போ இது சம்மந்தமாக வந்து அனைத்து கட்சிகளும் வந்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்குது, கத்துது, கதறுது, எல்லாமே சொல்கிறாங்க. ஆளுங்கட்சி முதல்வர் முதற்கொண்டு பேசிட்டாரு, ஆனால் தேர்தல் ஆணையம் செவி சாய்க்கலை. ஏன் சாய்க்கலை? அவங்க ஒன்றும் பெருசாக வந்து தேசத்தின் துரோகமாக பேசலையே. முதல்வரே சொல்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க அனைத்து கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, கால அளவை நீட்டிப்பு கொடுங்க, மிக நீண்ட காலமாக நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பீகாரில் என்ன நடந்துச்சு? பீகாரில் மிக குறுகிய காலத்தில் நடந்ததில்லை மிகப்பெரிய வாக்கு இழப்பு, 65 லட்சம் பேர் வாக்கு இழந்திருக்காங்க. அதில் வந்து அந்த 2007 இப்போ 1/7/2025 பதிஞ்சப்ப நிறைய பேர் வாக்கு இழந்துட்டாங்க. இதுதான் நிலைமை நடந்திருக்கு. அங்கே வாக்காளர் அவர் இந்த படிக்கு நிறைய தவறுகள் நடக்க தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிக 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 ஒவ்வொரு வாக்காளரும் அவர் வாக்கை காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய போராடல் என்று இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது. இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தின் உச்ச வரம்பை காக்கின்றது. அது எப்படின்னா, இங்கே நம்ம வச்செல்லாம் சட்டன்றது ஆகிப்போச்சு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் படிநிலை அதிகாரத்தின் உச்ச வரம்பு உள்ளது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் சொல்லி எல்லா கட்சிகளும் சொல்லி அது சரிசாய்க்கணும். இது மக்களாட்சி தானே, மக்களோட குரலுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல, அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். சரி, இப்போ நான் தேர்தல் ஆணையத்தில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இது வரைக்கும் நடந்த தேர்தலில் உங்களோட பங்களிப்பை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் நடந்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்கின் முக்கியத்துவத்துக்கு நீங்கள் மக்களுக்கு உணர்த்துவதற்கு நீங்கள் தேர்தல் நேரத்தில் விழிப்புணர்வு சம்பந்தமான நடிகர்களை வைத்து விழிப்புணர்வு பண்ணுவது, நீங்கள் ஒரு பக்கம் வந்து வாக்கு விற்பனைக்கல்ல அப்படின்னு பல விழிப்புணர்வுகளை நீங்கள் செய்ய நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மணிக்கு வந்து மலைவாழ் உச்சியில் கூட நீங்கள் வாக்குச்சாவடி கொண்டு இந்த ஓட்டை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு வாக்குக்கும் விழிப்புணர்வு கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லை, தேர்தல் முடிஞ்சோடனே செய்தித்தாள் என்ன வரும், ஒவ்வொரு கிளைகளை தூக்கிட்டு ஒரு மூதாட்டியை தூக்கிட்டு வந்து ஓட்டு போடுறீங்க, தன் 90 வயசுலும் தன் ஜனநாயக கடமையை செலுத்தினார் அப்படின்னு ஒரு ஊனமுற்றவர் வந்து தன் கடமையை செலுத்தினார் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மக்களுக்கும் இந்த பணக்கார ஏழைகள் ஏற்றத்தாழ்வு பதவியில் எவ்வளோ உயர்வாக இருந்தாலும் சரி, ஜனநாயகத்தின் ஏழை குடிமகன் எல்லாரும் சமம் என்றது தான் ஜனநாயக கடமை. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாக்கின் முக்கியத்துவத்தை தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்னா, மிக நீங்கள் கவனமாக இன்னும் தேர்தல் பணியாளர்களை அதிகப்படுத்துங்க. நிறைய பணியாளர்களை அமர்த்தி ஒவ்வொரு ஜனநாயகத்தின் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு குடிமகனின் வாக்குரிமை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது எங்களை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் ஒவ்வொரு குடிமகனின் குடியுரிமையை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இந்த பாமர மக்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன்னா, சாதாரணமாக அதை எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு குடிமகனின் மிக முக்கிய இந்திய திருநாட்டின் குடிமகன் என்பது மிக ஆணைத்தரமான ஒன்று. இது ஒன்று தான். நீங்கள் வாட்டுக்கு இந்த விளையாட்டை எடுத்து ஓட்டு வேணாம் பரவாயில்ல இவ்வளோ சிக்கல் எனக்கு தேவைன்னு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் இந்திய திருநாட்டின் ஜனநாயக குடிமகனாக இருக்க மாட்டீர்கள், ஜனநாயகத்தின் குப்பையாக தூக்கி எறியப்படுவீர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே ஒவ்வொரு குடிமகனும் இதை உணர்ந்து தன் வாக்கை போராட நீங்கள் இப்போ படித்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு உடனே வந்து உங்கள் வாக்குகளை காப்பாற்றுங்க. படிக்காதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இது ஒரு அச்சத்தை எங்களுக்கு ஏற்படல, எங்கள் வாக்குகள்லாம் இழந்துருமோன்னு. இப்போ இன்னொரு பெரிய அச்சம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்குது மண்ணுக்கு. வட மாநிலத்திற்கு இங்கு ஓட்டு, இது எவ்வளோ பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுது. இது வரைக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க மாநிலத்துக்கு அவங்க தான் ஓட்டு போடுன்ற ஒரு சட்டம் வகுக்கப்பட்டது. அது என்னன்னா, பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை வாக்குரிமை இழந்திருக்காங்க. அந்த 65 லட்சம் வேறு அவங்க பிழைப்புக்காக வறுமைக்காக புலம்பெயர்ந்து போனவங்க. அதில் கிட்டத்தட்ட 6 லட்சமோ 10 லட்சமோ தமிழ்நாட்டில் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதை நீதிமன்றமும் நாடி நீதிமன்றமும் இதை கண்டுக்கல, அதை கடந்து போயிட்டாங்க. அப்போ இது மிகப்பெரிய ஆபத்து. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதாரண இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. ஒரு மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தமிழ் மண்ணோட கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் பாதுகாப்பது எப்படியோ, மொழியை பாதுகாப்பது எப்படியோ, அதே போன்று தன் மண்ணில் பிற மொழி இனத்தவரின் பிற மொழி சார்ந்தவங்க இங்கே ஓட்டுரிமைக்கு வந்துட்டா நம்மளோட அதிகாரத்தை இழக்குன்ற அபாயம் இருக்கு. வட மாநிலத்தவருக்கு தமிழ் மண்ணில் வாக்குரிமை கொடுத்தது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செயலாகும். இப்போ இது நீங்கள் நினைக்கிற கட்சிகளுக்கான பிரச்சனையாக தயவு செய்து பார்க்காதீங்க. ஒவ்வொரு தமிழ் சமூகமும் அது குடியுரிமை அவர்களுடைய சமுதாய அரசியலை காப்பதும், ஒவ்வொரு கட்சிகளும் தமிழ் மண்ணில் உள்ள கட்சிகளுக்கு அவங்களுடைய வாக்குரிமை பார்த்து கேள்விக்குறியாயிரும். ஒரு ஓட்டோட முக்கியத்துவம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஒரு ஓட்டுனால பார்லிமெண்ட்டு கவுத்துக்கலாம், சட்டசபையும் கவுத்தலாம். ஒரு ஓட்டில் எத்தனை எம்எல்ஏக்கள் இழந்தது பதவிகள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு வாக்குரிமையை கொடுப்பது மிகப்பெரிய ஆபத்தாகும். ஒன்றும் இல்லை, என்ன நடக்கும்னா, நாளை இந்திக்காரங்க இங்கே வந்துட்டாங்கன்னா, வட மாநிலத்தை அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இருக்காங்க. இப்போ பரவாயில்ல திருமாவட்டத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்காக வந்துட்டாங்க. அப்போ நம்மளோட குடியுரிமை பெருசாக பாதிக்கப்படுது. இது ஒவ்வொரு தமிழ் குடிமகனாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் இது குரல் கொடுக்கணும். இது ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட கட்சிகளை தவிர யாருமே நான் குரல் கொடுக்கல. அது என்னன்னு எனக்கு புரியலை. ஒரு மண்ணுக்காண்டி எதுக்காண்டி நம்ம போராடணும்? ஒன்றும் இல்லை. இப்போ ஆளும் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்கிட்ட நான் கேட்குறேன், இந்தி மொழிப்போர் போராட்டம் எதுக்காண்டி நடந்தது? இந்தி எதிர்ப்பு மொழி போராட்டம் எதுக்காண்டி நடந்தது? இதற்காண்டி எத்தனை உயிர் கொடுத்துருக்காங்க? உங்கள் திராவிட ஆட்சியாளர்கள்ட்ட இது மிகப்பெரிய ஒரு வீர வரலாறு. நீங்கள் ஒவ்வொரு மீட்டிங்கும் வருஷம் நீங்கள் கொண்டாடிக்கிறீங்க, நினைவு போட்டுருக்கீங்க. அப்போ அவங்க எதுக்காண்டி போராடினாங்க? அது ஒரு இந்தி திணிப்பு நீங்கள் எடுத்துட்டீங்க. இப்போ இந்தி பேசுகிற வட மாநிலத்துக்கு குடியுரிமையை கொடுக்குறாங்களே, இதை எதுக்கலையே? இதை ஏன் எடுக்கலை? ஒருவேளை அவங்க வாக்குரிமையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் குடிமகனின் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். இப்போ வாக்குரிமையை கொடுத்தாச்சு, இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஓட்டு கேட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பெருமை, ஏடிஎம்கே, டிஎம்கே, மற்ற எல்லா கட்சிகளும் இருக்காங்க. இப்போ அவன்கிட்ட போய்கிட்டு நம்ம பாட்டு ஒவ்வொருத்தரும் மொழிபெயர் பாட்டு போட்டிக்கிட்டு வருவாங்களே, அவர்தான் கலைஞர் அற்புத செல்வர் அப்படின்னு டிஎம்கேக்காரன் பாட்டு போகிறதும், தொட்ட இடம் துளங்க வரும் தாய் குலமே வருங்க அப்படின்னா பாட்டு பண்ணால் அவனுக்கு பிடிக்காது. ஏக்கு தோட்டின் சாம் பாலகா போலோ நகின்ட்டு போயிடுவான். ஒரு நாள் ஹிந்தி தெரியாது போடான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி அவன் நம்மளை தமிழ் தெரியாது போடான்னு சொல்லுவான். ஓட்டு கேட்டு போனால் தமிழ் தெரியாது போடான்னு சொல்லிட்டு போயிடுவான். இதை நான் காமெடியாக சொல்லலை, மிகப்பெரிய ஆபத்தாக நான் சொல்கிறேன். அதனால எல்லா தமிழ்நாட்டில் எல்லா குடிகளும் இதுக்கு குரலை கொடுக்கணும். தமிழ் குடிகள் குரல் கொடுக்கணும். ஒவ்வொரு எல்லா மக்களுமே இது குரல் கொடுக்கணும். இது மிகப்பெரிய தமிழ் மண்ணுக்குரிய மிகப்பெரிய ஆபத்து. நாளைக்கு அவங்க தான் இந்த வாக்கரசியை தீர்மானிப்பாங்க. இதனால் எல்லா கட்சிகளுக்கும் ஆபத்து, தமிழ் குடிகளுக்கு ஆபத்து. இதுக்கு நாம் குரல் கொடுத்தது மிகப்பெரிய கடமையாகும். இந்திய தேர்தல் ஆணையமே தயவு செய்து எங்கள் தமிழ் மக்களின் குடியுரிமையை காப்பாற்று. தயவு செய்து ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் போட்டு வீணாகி விடக்கூடாது. ஒவ்வொரு குடிமகனின் வாக்குரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் நாளைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும்போது தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. நீங்கள் தமிழ மக்கள் வாக்காளர்களை வாழ வைக்கப் போகிறீர்களா, தமிழ மக்களை குடியுரிமையில் வாக்கரிசி போடப் போகிறீர்களா என்பது எங்களுக்கு தெரியாது. தயவு செய்து இந்த தேசத்தை காப்பாற்றுங்கள், இந்த மக்களை காப்பாற்றுங்கள், எங்கள் குடியுரிமையை காப்பாற்றுங்கள். நாங்கள் தினந்தோறும் வாழ்வாதாரத்துக்கு போராடியது போதாதா, எங்கள் வாக்குக்கு நாங்கள் போராட வேண்டுமா? இந்திய தேர்தல் ஆணையமே, தமிழ் தேசிய வீரர் சங்கம் இதை மிக தெளிவாக உங்களிடம் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒட்டுகள் பொட்டுட கேட்டுக்கிறான், அதை போட்டதும் புத்திய மாத்திக்கிறான். எல்லாமே வேஷம்தான், ஏதேதோ கோஷம்தான். எங்கேயும் தில்லு முள்ளு பிண்டாடுது தேசம்தான். என்னாலும் கோழைகளா எதுக்கு வாழணும்? அப்பாவி மனுஷனெல்லாம் சிவப்பா மாறணும். ஒருத்தனும் இங்கே சித்தனும் இல்லே, புத்தனும் இல்லே,